சரி, இப்போ நாங்கள் இப்போ அண்ணாட வீட்டுக்கு பின்னால் இப்போ கட்டுன்னு மலசில் ஓடுறதுக்கு முன்னால் நின்று பேசி கொண்டிருக்கோம். இப்போ சைக்கிள் இருந்தா இருக்குது. இப்போ சைக்கிளை வந்து குடியிருக்குள்ள கொண்டு வரலாமண்ணா? அதுக்கு போகாது போகாது. போகாது. அப்போ சைக்கிள் இருந்தே வரீங்க, வெட்டையில ஓட போறீங்களா? அவங்க கிட்ட இருக்க வச்சு அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவங்க உங்களுக்கு என்ன முறை? தங்கச்சி, சொந்த தங்கச்சி. சொந்த தங்கச்சி. அப்போ அவங்களுக்கு அந்த வீடு எப்படி கிடைச்சு கட்டுன்னு? சீனாக்காரன், சீனா. ஓ, சைனாக்காரன். அவங்க கொடுத்த வீடு. அவங்க கொடுத்த வீடு. அவங்க கொடுத்த வீடு. அவங்களே கொடுத்தது. அவங்களே கொடுத்தது. இப்போ நீங்க இரவையில அங்க என்ன நிக்கிறீங்க, இங்க நிக்கிறீங்க? இதுக்கு எப்படி ஈரோடு என்னன்னு சொன்னா, இப்ப இந்த சைக்கிள் உங்களுக்கு வழங்குற யாருன்னு சொன்னா, ஜெர்மனில இருக்கக்கூடிய வசந்தி என்கின்ற ஒரு அக்கா. சைக்கிளுக்கு வந்து 75,000 ரூபான்னா, அந்த அக்கா தான் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் முறை கொழும்புல இருக்கிற அண்ணாவுக்கு வந்து காசை போட்டு அங்க ரெண்டுங்களுக்கு சைக்கிளை மட்டும் அனுப்பியிருக்காங்க. திரும்ப வந்து 15,000 ரூபாய் காசு அனுப்பியிருந்தவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து கொடுங்க தம்பியண்டு. இப்ப கையில காசு இல்லாம கடைசியா போயின்னா அப்புறம் அந்த காசை வந்து எடுத்துனாங்க. அந்த அக்காட்ட சொல்லி தான் எடுத்துனாங்க. என்னன்னு சொன்னா, அந்த டெலிவரி சார்ஜ் வந்து சைக்கிளுக்கு 8,000 ரூபா. 2 சைக்கிள் வந்தது நம்பர் அண்ணா கொடுக்குறதுக்கு. டெலிவரி சார்ஜ் வந்து சைக்கிளுக்கு 8,000. அது ஆட்டோ அயர் பிடிச்சி வந்ததுக்கு 6,000. அது வந்து அதுக்கு அப்படியே போயிட்டு. சரி அண்ணா, அப்ப இந்த உதவி உங்களுக்கு சைக்கிள் உதவி செய்ததுன்னா ஜெர்மனில கூடிய வசந்தி அக்கா. அந்த வசந்தி அக்கா வந்து இப்போ கட்டாயம் உங்களை வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க ஜெர்மனில இருந்து. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க நன்றி, அவங்க தந்ததுக்கு நன்றி. அவங்க நல்லா அடிக்கணும். அதுதான் இவ்வளோ காலம் நீங்கள் என்னை பொறுத்த அளவில் உங்களோட கையை கூட காலை பயன்படுத்தி 4 காலில் நடந்துனீங்க. என்ன சொல்கிறீங்க? தரையும் இல்லை. அப்போ இனி என்ன, நீங்கள் இப்போ மெயினுக்கு போகிறதா இருந்தால் கூட சைக்கிளில் போகலாம். வேற கொஞ்சம் காத்தடிச்சு கொஞ்சம் எனக்கு எடுத்தா சரி. நான் இப்போ அடுத்த நேரம் வருவேன். நான் படியும் இன்னொரு 5-6 நாட்கள் கழிச்சு வருவேன். நான் வந்தோடனே அந்த டைம்ல பாப்போமே. சரியா? தம்பி செய்தாருன்னு சொல்லிக்காரு தானே, செய்து தருவார். சரியா? அப்ப வசந்தி அக்காவுக்கு மேலும் மிச்சம் கோடானோட நன்றிகள் அக்கா. என்ன சொன்னா, இது வரைக்கும் அண்ணா இது பாருங்க, அந்த அண்ணாட கையை எப்படி இருக்குது, ஃபுல்லா இந்த மரக்கட்டையா இருக்குது. அப்ப இனிமேல் வந்தவர் கை நடக்க மாட்டார், சைக்கிள் தான் போவார். இந்த இருக்கிற இந்த மலசில கூடத்தை யார் உதவி செய்யிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தருணி என்கின்ற அக்கா இந்த உதவி செய்திருக்காங்க. அந்த அக்காவுக்கு மிச்சம் கோடான நன்றிகள் அக்கா. அப்ப முன்வந்து வீடியோ பார்த்து உடனே வந்து காசு அனுப்பி அப்ப இந்த வேலைகளை ஆரம்பிச்சிருந்தோம். என்னன்னு சொன்னா, இவங்க வந்து இந்த மேசன் அந்த வேலையாக்கள் வந்து அந்த தாமதமாயிட்டாங்க கொஞ்சம். அதுல வந்து வேலைகள் வந்து கொஞ்சம் முடிஞ்சு கடைசியா வந்து பெயிண்ட் அடிச்சப்பண்ணா இந்த கிழமைக்குள்ள வந்து அடிச்சவங்க. இந்த கிழமைக்கு அடிச்சு போட்டு இந்த செடி போனாங்க வருவாங்களாம். அப்ப இன்றைக்கு வந்து தேதி வந்து 23ஆம் தேதி நாங்க இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். இந்த கிழமைக்குள்ள ஒரு 3 நாளைக்குள்ள 3 நாளுக்கு தான் பாருங்க. இப்பதான் இந்த வேலை முடிஞ்சு உடனே வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி நாங்க வந்திருந்தோம். என்ன சொன்னா, நிறைய உறவுகள் நிறைய பேர் அண்ணாக்கு வந்து உதவி செய்ய முன் வந்திருந்தீங்க. நிறைய பேர் இன்னும் போகல வீடியோ எடுத்து போடலன்னு கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. நாங்க இருந்து வாரம் கொஞ்சம் தூரம் அப்ப எல்லா உதவி திட்டங்களையும் வந்து ஒரே செய்வோன்ற நோக்கத்துக்காக வேண்டி அப்படியே இருந்தாங்க. என்ன சொன்ன, ஆரம்பத்துல வந்து சைக்கிள் வாரத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. அடுத்தது மலசில கூடம் கட்டுறதுல தாமதம் ஏற்பட்டது. இப்படியா மாறி எல்லாமே வந்து கொஞ்சம் தடப்பட்டு போயிட்டு இப்போ இன்றைக்கு நாங்க திடீர்னு வந்த காரணம் என்ன சொன்னா, இன்றைக்கு வந்து சில வேலைப்பாடுகள் இங்க முடியல. பிளேட் வந்து பூசல, அதை வந்து பூசணும். என்னன்னா நீங்க பக்கத்துல பாத்துன்னு சொல்லலையா? நீங்க அவங்க கேக்குறாங்க அவங்க என்ன வந்தாங்க போனாங்க 12 மணிக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சம் பூசிங்க இல்லையா அவங்க இல்ல பிரச்சனை, போட்டோ பிடிச்ச அனுப்பி சொல்லியாச்சு. இப்ப கட்டாயம் செய்து தருவாங்க. சரியாண்ணா? அப்ப இந்த உதவி யார் செய்திருக்காங்க? சிவானந்த வித்யாலய முன்னாள் அதிபரான சங்கரப்பிள்ளை மகேஸ்வரனின் மகளான தருணி சிவகுமார் ஹவுஸ்ல இருந்து கொண்டு இருக்காங்க. அப்பா வந்து, அதாவது தருணி அக்காட அப்பா வந்து நிறைய சேவைகளை வந்து நம்ம மட்டக்களப்பு மக்களுக்காக வந்து நிறைய செய்தவங்கண்ணா. அந்த விட்டு போன சேவையை திரும்பவும் தொடரணும் என்றுதான் தருணி அக்காவும் அந்த சிவகுமார் என்கின்ற தருணி அக்காட கணவர் அந்த அண்ணா வந்து முன்வந்திருக்காங்க. அப்ப நிறைய சேவைகளை இனி நம்ம மட்டக்களப்பு மக்களுக்கு உங்களுக்கு செய்யறதுக்காக இருக்காங்க. சரியா? அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா அவங்க இப்ப இதுக்கு சொன்ன வசந்தி அக்கா வேறு, அது ஜெர்மன், இது வந்து ஆஸ்திரேலியா அவங்க. சரியா? தருணி சிவகுமார், உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு நல்ல அவங்க வாழணும். அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு. சரி, ஓகே. உண்மையிலே அவங்களுடைய சேவை வந்து மென்மேலும் தொடரணும். அவங்க வந்து அவங்களுடைய ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க, மக்கள் சேவை மகேசன் சேவை
அப்படின்ற மாதிரி அதுக்கு கீழே வந்தவங்க பணிபுரிஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த தருணி சிவகுமார் அந்த அங்கிளும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. அப்ப அடுத்த கட்டமான உங்களுக்கு வீடு வசதி ஏதாவது தேவையா? எனக்கு வீடு முக்கியம் வேணும். வீடு வேணுமா? இல்ல ஃபர்ஸ்டா வந்து உங்கள்கிட்ட வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா மலசில கூட 2ல 1 வேணும்ண்டு. அப்ப உங்களுக்கு சாப்பாட்டை விட மலசில கூட தான் ஒரு அத்தியாவசியமா இருந்தது. அப்ப மனசு கூட செய்து தந்துட்டோம். இப்ப கொஞ்சம் நீங்க 7 மணி அழிஞ்சிட்டாங்க இல்லாடி வீடு திரும்ப வீடு கட்டி தந்தா திரும்ப வேற என்ன வேற எனக்கு ஒன்று எனக்கு வேற ஒன்று அது மட்டும் தான் போதும். சாப்பாடுக்கெல்லாம் என்ன மாசம் மாசம் இந்த சீவர காசு தராங்க. எவ்வளவு வரும்? 10,000 தராங்க. அது எடுத்து அது விற்கிற விலைக்கு அதுவும் கிடையாது. அம்மா கொடுக்குறல ஒன்றும் அவங்க 2 தான் 2 தான் வருது. 2 சேர்த்து 2 சேர்த்து வருது. அம்மா அஞ்சு படுத்து வாங்கல இந்த வாங்க 2 பேருக்கு நீங்க அதில் இல்லை நீங்க 2 பேரும் சேர்த்து தராங்க. அதை எடுத்துட்டேன். இப்ப இந்த மாதம் முடிய தருவாங்க விலைக்கு 15 தருவாங்க. அதுவும் 7,000 மீன் தருவாங்க. இந்த 7,000 முந்தி அதுக்கு நீ முந்தி போட்டாங்கண்டா வரும் இல்லாடி அது கழிஞ்சா வரும். அடுத்த இன்னும் ஒரு உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட வீடியோ முதலாவது போட்டதுக்கு அப்புறம்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களோட நம்பர் தாங்க 2வது வீடியோல நம்ம பேசியிருந்தோம் உங்களுக்கு போன் இல்லைன்ற விஷயத்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேசினோம் உங்களுக்கு போன் இல்லைண்டு உங்களுக்கு உண்மையிலே போன் இல்லை. அப்ப அந்த வகையில அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கனடாவில் இருக்கக்கூடிய பவுனா என்கின்ற அக்கா அந்த அக்காவுடைய ஷார்ட் டைம் வந்து ஷாலினி அந்த அக்கா வந்து மொத்தமாகவே 50,000 பணத்தை அனுப்பியிருந்தாங்க. நீங்க வந்து போன் வாங்கி கொடுத்துட்டு தம்பி மிச்சத்தை வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு பார்த்து செய்யுங்க. அந்த வகையில ஸ்மார்ட் போன் வாங்கி வந்துருக்குது உங்களுக்கு. இனிமேல் இந்த போனை வந்து பாவிச்சு கொள்ளலாம். அப்ப அந்த வகையிலன்னா அப்ப போனை வந்து நாங்க அந்த அக்கா அனுப்பினோடனே போனை வந்து முதல் தடவை வாங்கிட்டோம். போனுக்கு வந்து 29,000 ரூபா போன பில்லு தான் இருக்குது. நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா வந்து நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்துட்டோம். அந்த வீடியோலாம் நாங்கள் ஆல்ரெடி போட்டுட்டோம். அப்போ 29,000 உங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்துருக்குது. இது மட்டக்களப்பில் வேணும்ண்ணா இது வந்து 1 வருஷம் வாரண்டி இதுக்கு. சரியா? 1 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வருமென்று சொன்னால் நீங்கள் மாற்றலாம். இதாக இருக்குது அவங்கள்ட்ட அந்த பில் கடை பில். தம்பி வாங்க தம்பி தான் கொடுக்கணும். தம்பி கொடுத்தாலும் சரியா செய்வார். சிம்மோண்டு எங்களுக்கு வாங்கி சிம்ம கொஞ்சம் எடுத்துவாங்க. இப்போ இதை வந்து இப்போ நாங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ஃபோன்ட மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம் எடுத்துவாங்க TCL 503 இந்த ஃபோன்ட மாடல். அடுத்தது 8GB RAM 128 GB ROM. அப்போ 1 வருஷம் வாரண்டி. அப்போ நீங்கள் வந்து கூகுள்லேயும் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் பில் எவ்வளோ போய்கொண்டிருக்கின்றது. அப்போ 29,000 ரூபா. இப்போ ஃபோனை வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி இப்போ கொடுக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் தம்பி அண்ணாவுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. என்னென்னு சொன்னால் இந்த உதவி செய்த அந்த அண்ணா அவங்க அக்கா அவங்க எல்லாம் வந்து எடுத்து பேசுவாங்க. மேலதிகமான ஆக்களும் வந்து அண்ணாவுக்கு எடுத்து ஃபோன் பேசுவாங்க. நீ சிம்ம வாங்கிடுவாங்க. நம்பரை கொஞ்சம் பாருங்கள். என்ன நம்பர் ரெண்டு நம்பர் அதில் இருக்குதா? நம்பர் இல்லையே. போட்டு தான் பார்க்கணும் நம்பர் அடிச்சு. பாருங்க உள்ளுக்குள்ள என்னென்ன வச்சுக்காங்க வந்து நான் வந்து சார்ஜர் வச்சுருக்காங்க ஃபோனோடைய. அடுத்து இந்த இருக்கிற ஃபோன் IMEI நம்பர் எல்லாம் இதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளுங்க. நினச்சுன்னா ஃபோனுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் மாற்றுறதுக்கு எல்லாத்தையும் அப்படி கொண்டு வாங்க. சரி ஃபோனை பாருங்கள். நீல கலர் நல்ல ஃபோன் உண்டு.
ஃபிங்கர் லாக் எல்லாம் இருக்குது. இது வந்து ஃபிங்கர் லாக். அப்போ தம்பி வந்து எல்லாத்தையும் சொல்லி தருவார். சரியாண்ணா? இப்போ உங்களோட கையால் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதை எடுத்து விடுங்க. அப்படி ஃபுல்லாக எழுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓப்பன் பண்ணுவோம். ஒன் பண்ணுவோம். கிட்ட கொண்டு காட்டுங்க. அப்போ எதிர்பார்த்தீங்களா அப்படி இல்லை உங்களுக்கு உதவி கிடைக்குமெண்டு? நான் பார்க்கல எழுதி வருவேன் பிள்ளைங்கள வருமெண்டு இல்லை இல்லை என்ன நாங்கள் சிம் வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் நினச்சிக்கலாம் வருமெண்டு. அதுக்கு மேலே நினைச்சிங்களா எவ்வளோ உதவி கிடைக்குமெண்டு? இல்லை நான் நினைக்கல. என்ன சொன்னால் அடுத்தது மைக் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ அதால் வந்து இப்போ மைக் வேலை செய்யுதில்லை. ஃபோன் ரெக்கார்டிங்கில் இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். எந்த அளவு விலங்குன்னு தெரியல. மைக் வேறு நீ வாங்குற கட்டத்துக்கு வந்துட்டு விளையாடுங்க. என்ன பிரச்சனை தெரியல. ஆப்ஷன் கேட்குது எல்லாருமே. நாங்கள் உள்ளே போகிறோம் ஓப்பன் பண்ணி. சரி, ஃபோன் வந்து ஓப்பன் ஆகிட்டுது. அங்கே முன்னுக்கு அடுத்ததில் வைங்க. முதலாவதுலேயே சரி வாங்க. சரி, அண்ணாட நம்பர் எடுத்தாச்சு. அண்ணாட நம்பரை வந்து சொல்லிக்கொள்கிறேன். எல்லோரும் வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் இந்த நம்பர் இல்லாமல் வந்து இப்போ தம்பி வந்து வாட்ஸ்அப் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பார். மெயில் ஐடி எல்லாம் வந்து அடிக்க தானே வேணும். அப்போ அதனால் வந்து லேட்டாக இது நிற்கும். அப்போ தம்பி எல்லாத்தையும் வந்து செய்து கொடுக்கட்டும். நம்பரை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. +94 இலங்கையோட கோட் நம்பர். அடுத்தது இது வந்து டயலாக் சிம் 74 23 06 870. திரும்ப சொல்லிக்கொள்கிறேன். +94 இலங்கையோட கோட் நம்பர் போட்டுது. அடுத்தது 74 23 06 870. அப்போ இதான் வந்து அண்ணா என்னுடைய தொலைபேசி இலக்கம். நீங்கள் வந்து இனிமேல் அண்ணா வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். என்னண்ணா? அடுத்தது உதவி செய்த தருணி அக்கா, சிவகுமார் அங்கிள், அடுத்தது வசந்தி அக்கா, அடுத்தது கனடாவில் இருக்கக்கூடிய பவுனா அக்கா, இவங்கெல்லாம் வந்து உதவி செய்தவங்க. அப்போ இவங்கெல்லாம் தொடர்பு கொள்ளலாம். எடுப்பாங்க. கட்டாயம் பேசுங்க. சரியா? சரியாண்ணா? பேசுங்க. அப்போ தம்பி தான் ஃபோனை வச்சுக்கொள்ளுங்க. சரியா? வச்சு என்னென்னு சொன்னால் இதை வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. சரி, அடுத்தது டெம்பர்டன் ஒட்டி கொடுங்க. இப்போ தான் வந்து நாங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணினாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம்டா ஏற்கனவே டெம்பர்ட் ஒட்டி தான் கொண்டு வந்துருப்போம். அது சரியில்லை. நாங்கள் வந்து இங்கே வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். அதனால் கொண்டு வந்து நாங்கள் டெம்பர்டன் ஒட்டி கொடுங்க. சரியா? நான் விழுந்தாலும் விடையாதானே. ஓ, அப்போ கவனம். அடுத்தது ஐஎம்ஓவும் வாட்ஸ்அப்பும் மெயினாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. சரியா? அப்போ சரியாண்ணா? சந்தோஷமா உங்களுக்கு? இனிமேல் வந்து ஃபுல்லாக ஃபோனில் இருப்பீங்க. ஒரு அலுப்பாக இருக்காது என்ன? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம மலசில கூடத்தோட பார்ப்போம். என்னென்னு சொன்னால் அந்த மலசில கூடத்தில் வேலை பணிகள் வந்து இன்னுமே முடியலை. அப்போ அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி அந்த திறப்பு விழா அதை வைக்கல. அப்போ இன்னும் ஒரு நாள் வந்து அதாவது இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சு வந்து செய்கிறோம். வந்து பார்வை எடுத்து போவோம். பாருங்க, நல்ல ஒரு அகலமான மலசில கூட இன்னும் கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஏற்றிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னன்னு சொன்னா அண்ணா வந்து நடந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து செட் பண்ணிருக்குது, வேறம் இல்லாம. இந்த மலசில கொடுத்த அனுசரணை வழங்கின சிவகுமார் தருணி என்கின்ற அந்த அக்கா அவங்க அந்த அங்கிள் வந்து கட்டாயம் நீங்க பூசி ஆகணும்னு சொன்னாங்க. மேலே பூசினா நல்லா தான். என்னோட சொன்ன அந்த அரிப்பு எல்லாம் வந்து ஏற்படாது, காலகாலமா இருக்கும். கண்டிப்பா இந்த வேலை பணியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பியும் வந்து எடுத்து போறேன்னு சொன்ன இந்த ஸ்பான்சர் பண்ணு தருணி சிவகுமார் இந்த அக்காவினுடைய அந்த ஸ்பான்சர்ன்னு சொல்லி அதில் பதிக்கத்தானே வேணும். அப்போ அதுக்கு வந்து வெட்ட கொடுத்துருக்குது. அதுக்கு வந்து இன்னும் பதிக்கல. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்கள் 2-3 நாள் கண்டிப்பாக வந்து காத்துக்கொள்கிறோம். அப்போ இப்படி சுற்றிட்டு வரும்பாங்க. பாருங்க இந்த மனசில் கொடுத்து
பிட் எல்லாமே வந்து நல்ல பெரிய பிட். வேலைப்பணியில் இடம்பெற்று கொண்டிருக்கும் போது நம்ம பேசியிருந்தோம், காட்டியிருந்தோம். அப்படி பின்னுக்கு 2 இருக்கா காட்டுங்க மலைச்சில விடுது. சரி, அப்படி வாங்க போ. சரி அம்மாம்மா, எப்படி உங்களுக்கு சந்தோஷமா? அப்ப உங்களோட மகன் இப்ப எப்படி சுகமா இருக்காரா? இப்ப நினைச்சுன்னா உங்களோட மகன் உடல்நிலையை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். எப்படி இருக்காரு? நல்ல. அடுத்து என்னன்னு சொன்னா அம்மா, இப்ப இந்த உதவியை அவசியில இருந்து சிவகுமார் தருணி என்ற அக்கா செஞ்சிருக்காங்க, இந்த மனசுல கூட உதவியை. அடுத்தது ஜெர்மனில இருந்து வசந்தி என்கின்ற அக்கா சைக்கிளை வாங்கி தந்திக்காங்க. அடுத்தது கனடாவில் இருக்கக்கூடிய பவுனா, அந்த அக்காட ஷார்ட் நேம் வந்து ஷாலினி. அப்ப அந்த அக்கா வந்து அண்ணாவுக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி தந்திக்காங்க. இவங்க 3 பேருக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நல்லா சுகமா இருக்கும். சரியாம்மா. அப்ப சாப்பாடு எல்லாம் அப்ப உங்களுக்கு ஓகேவா எல்லாம்? என்னம்மா சாப்பிடுவோம். கியூஆர் காசு தான் சாப்பிடுவேன். நீங்க வந்து இரவையில் எங்க அம்மா தங்குறீங்க? கொட்டிலுக்குள்ளண்ணா யாரோட? அவங்களோட மகளோட படுக்குது. சரியாம்மா. அப்ப நாங்க போயிட்டு வரட்டான்னு. அப்ப அண்ணா வேற ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறீங்களா? சரி, போயிட்டு வரோமா. இப்ப நாங்க செவ்வாய் புதன்கிழமை வாரம்னா பிரச்சனை நீங்க வந்து மனசுல கொடுத்த பாவிச்சு கொள்ளுங்க. சரியா? பரவாயில்ல. நம்ம அடுத்த நேரம் வந்து இப்ப என்ன சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது. நமக்கு அந்த ஆடம்பர கொண்டாட்டம் எல்லாம் தேவையில்லை. அப்ப சரியாண்ணா, நாங்க போயிட்டு வரோம். என்ன என்னன்னு சொன்னப்ப அண்ணா சந்திக்க வந்த இடத்த இந்த அக்கா வந்து இப்ப நாங்க வார தெரிஞ்சு நின்று கொண்டு இருந்தாங்க. இந்த அக்காவுக்கு வந்து கஷ்டமா தம்பி எங்களுக்கும் பார்த்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா பார்க்கும்போது எனக்கு பரிதாபமா இருக்கு. என்னன்னு சொன்னா அக்கா வந்து சொன்ன இடத்த பார்த்தா எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. என்னன்னு சொன்னா இந்த அக்கா வந்து இருக்கிற இடம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த அண்ணா வந்து நாம ஒரு தரம் கூட்டி போயிருந்தோமே இவர் அந்த மனசில கழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு காட்டு பகுதிக்கு போறவர், அதாவது அந்த ஆறுகளை எல்லாம் தாண்டி. அப்ப இந்த அக்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு தாண்டி அங்க அந்த காடெல்லாம் தாண்டி போய் இன்னும் ஒரு 6 தாண்டி போகணும். 2 ஆறு தாண்டி போகணுமா? எனக்கு தெரியாது எங்க இருக்காங்க. தண்ணி வந்தா அவ்வளவு வெள்ளத்தெல்லாம் பாரு, இல்லாட்டி ரோட் சுத்தி தான் வரணும். இப்படித்தான் கொண்டு வரணும் பிள்ளைய. தூரம் கொஞ்சம் தூரம் கரண்ட் வந்து. உங்களோட கணவர் எங்கக்கா? அவர் விட்டு போயிட்டாரு. கணவர் இல்லையா உங்களுக்கு? எத்தனை வருஷம் விட்டு போய்? ஒரு 4 வருஷத்துக்கு மேல போகுது. நான் பிள்ளைல தோட்டத்துல 10,000 தரவங்க அதை காணாது கம்புவல் வெட்டி யாரும் கொல்லி கட்ட தம்பிட்டு கொடுத்து பிள்ளை சாப்பாடு இருக்குன்னா 2 வயது ஸ்கூலுக்கு அனுப்புறல. என்கிட்ட வசதி இல்லை. இவர் நேசரி போற 3ஆம் ஆண்டு, அவைக்கு 8 வயசு. என்கிட்ட வசதி இல்லை அனுப்புறதுக்கு. அப்படி நிலைமையில நான் இருக்கிறேன். சாப்பாடு கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டம். பாருங்க, உங்களுக்கு எத்தனை வயசுக்கா? எனக்கு 28 வயசு. 28 வயசு. 95 பிறந்தேன். 28 வயசு. அக்காவுக்கு வந்து 2 பிள்ளைகள் இருக்குது, ஒரு பொடியனும் ஒரு மகளும் இருக்குது. அப்ப கூட அந்த சாப்பாடு செலவுக்கு கூட வாழ்வாரி செலவுக்கு எல்லாம் சாப்பாடு செலவுக்கு கடனைப்பட்டு கடையில் கடன் நடக்கிற எடுத்த முடியும். தோட்ட காசு 10,000 கொடுத்தாரு, 6 மாசம் முடிஞ்சு அந்த 10,000 களை கொடுக்குறேன். அப்படித்தான் நடக்குது. சின்னக்கா அப்போ நாங்களும் திடீர்னு வந்திருந்தோம். உங்களுக்கு தெரியாதானே, நீங்கள் அந்த இங்கே வந்தது அப்புறம் எனக்கு கூட நிலைமை தெரியும். இந்த பக்கத்தில் நீங்கள் தம்பியும் வந்து சொல்லியிருந்தார். ஓ, நான் மறந்துட்டேனாக்கா, தெரியும் தானே. அப்போ இந்த தம்பியும் வந்து சொன்னார், உண்மையிலே உங்களுக்கு கஷ்டம் தான் ஆனாண்டு. சரியாக்கா, என்னென்னு சொன்னா இந்த வீடியோ பதிவிடும்போது பதிவிடுறேன். இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் போடுவோம் நாங்கள், யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக்கெல்லாம். அது பரவாயில்லையா? பரவாயில்ல. உதவி தானே உங்களுக்கு வேணும். 2 பிள்ளைங்க பள்ளிக்கு சேர்த்து எனக்கு இல்லைங்க ஒரு வளர்த்து மாதிரி அவ்வளோ போகும். இதில் வளவு வாங்கினா எவ்வளோ இருக்கா போகும்? எவ்வளோ தம்பி போகும்? 2 லட்சத்துக்கு உள்ள வாங்கலாம். வாங்கலாம். சரியா, என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து சொல்லிய தகவல்களை இப்படியே நாங்கள் வீடியோ எடுத்து பதிவிடுறோம். நாங்கள் இந்த அண்ணா சந்திக்கு தானே வந்திருந்தோம். நாங்கள் இப்போ நாங்கள் போயிட்டு வரோமாக்கா. கண்டிப்பாக யாராவது உதவி செய்ய முன்வந்தாங்கண்டா செய்கிறோம். என்ன சொன்னால் அடுத்த அண்ணா பார்க்க வரும்போது உங்களோட நிலைமையை அங்கே போயிட்டு உங்களோட வீட்டை போயிட்டு நம்ம எடுத்து
திரும்ப ஒரு பதிவு விடுங்க சரியாக்கா சரியா நாங்கள் போயிட்டு வரட்டா சரி தம்பி போயிட்டு வரமா சொன்னா கட்டாயம் வந்து அண்ணாவுக்கு வந்து அந்த இதை கொஞ்சம் செய்து கொடுங்க சரியா வாட்ஸ்அப் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுங்க அந்த நம்பரை வந்து நான் அந்த அண்ணாவுக்கு அனுப்பி விடுவேன் இல்லை வாட்ஸ்அப் இருக்குன்னு சொல்லி அப்போ அவங்க இரவைக்கு வந்து கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உடனே செஞ்சு விடுங்க போயிட்டு வரட்டா அண்ணா சோதலிங்கம் அண்ணா ஜோதிலிங்கம் சரி ஓகே தம்பி வாரமா போயிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட இந்த விடைபெறுகின்றோம் அது மட்டும் இல்லை அண்ணாவுக்கு வந்து வீடு கட்டித்தாரதா வந்து ஒரு அங்கில் அவங்க முன்வந்திக்காங்க அது எல்லாமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் அறிக்கட்டும் அது எல்லாமே வந்து பிறகு சொல்கிறேன் அது இவங்க வந்து ஜிஎஸ் மூலமாக கிராம உத்தியோகஸ்தர் மூலமாக அவங்க உறுதிப்படுத்தி தரட்டும் எல்லாமே வந்து எல்லா தகவல்களும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து செய்து கொடுப்போம் சரியா லெட்டர் எடுத்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க நான் இப்போ வாரக்கிழமைக்குள்ளே வருவேன் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் பாப்போம் சரியா சரியா எல்லாமே வந்து உறுதிப்படுத்திட்டு தான் சரி சரி நாங்கள் போயிட்டு வரோம் வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்கள் அவருக்கு தான் உண்டு அப்பா வீட்டில் இருக்கு அப்போ இல்லையா சைக்கிள் ரெண்டு ஆளு கொடுத்தாரு அம்மா என்ன செய்கிறாங்க நீங்கள் எத்தனை பேர் வராது அப்போ அம்மா எங்கே வருது அம்மா வீட்டில் நீங்கள் உடம்பு வேலைக்கு சரி சரி தம்பிக்கு வந்து அப்பா இல்லையா நேரடியாக வந்து சில இதுகளை கேட்கும்போது மனம் எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல என்ன வாழ்க்கடாவா சரி சரி போயிட்டு வரோம் சரி நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறும் நான் பாய் சரி அதோட வந்து இப்போ ஜோதிலிங்கம் அண்ணாவோட வந்து காய்ச்சிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் இப்போ ஆட்டோ காசையும் வந்து 1000 காசு படத்தை வச்சு கொடுத்துடுவோம் ஆட்டோவுக்கு வந்து அண்ணா வந்து 6000 ரூபா கேட்டுருந்தாங்க இந்தாங்கண்ணா அப்புறம் கண்ணி பாருங்க சரி 6000 இருக்குது 6000 இருக்குது அப்போ சரி இந்த 6000 ரூபா கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல கிளம்ப ஓகே பாய்